அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பாபு, சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். JEE Mains 2026 செஷன் 1 டெமோ அப்ளிகேஷன் ஃபில்லிங் வீடியோ. இந்த வீடியோல நீங்க வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம உங்களோட JEE Mains அப்ளிகேஷனை எப்படி போடுறது அப்படிங்கிற பத்தி தெளிவா பார்க்க போறோம். இது நாங்க டெமோவா அப்ளை பண்ண வீடியோவோட கம்ப்ளீட் டீடைல்டு டிஸ்கிரிப்ஷனோட இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய இடத்துல நீங்க மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் எந்தெந்த இடம், அந்த இடத்துல நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிற வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கோம். இன்னுமே நிறைய பேர் கால் பண்ணி எங்களுக்கு நேம்ல மிஸ்டேக் இருக்கு, எங்களுக்கு போட்டோகிராஃப் இன்னும் அப்டேட் ஆகி வரல, ஆதார் கார்டு இன்னும் அப்டேட் ஆகி வரல, நாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் என்னவாக இருந்தாலும் யோசிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல கேட்க ஆரம்பிங்க. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. அப்போதான் எல்லாரோட டவுட்ஸையுமே நம்ம கிளியரா சொல்ல முடியும். அட் த சேம் டைம் இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நிறைய தமிழக மாணவர்களுக்கு பிழை இல்லாம எப்படி வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாங்கிறத நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. அதுல இந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் நம்பர்ஸுமே டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல இருக்கு. நீங்க எதுனாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது இல்லாம JEE Mainsக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கிறோம். எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் கிட்டத்தட்ட 370 மணி நேரம் லைவ் கிளாஸஸ் அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல 220 மணி நேரம் உங்களுக்கு கான்செப்ட் கிளாஸஸ் நாங்க நடத்த போறோம். 110 மணி நேரம் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நாங்க நடத்துறோம். ஸோ தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமா கான்டாக்ட் பண்ணலாம். இதோட டீடைல்டு வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அட் த சேம் டைம் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வெளியே 60,000 rupeesங்க. ஆனா நாம 34,999 அப்படிங்கிற ஃபீஸ்க்கு கொடுக்குறோம். சும்மா கிடையாது. இதுல 15 to 20 ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட், 80,000 கொஸ்டின்ஸ் உள்ளடக்கிய டெஸ்ட் சீரீஸும் இதுல இருக்க போது. 90% நீங்க JEE Mainsல வாங்குறதுக்காக ஃபுல் எஃபோர்ட் போட்டு எங்க ஃபேக்கல்டிஸ் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. IITஸ்ல PhD பண்ண ஃபேக்கல்டிஸும் NITஸ்ல ஒர்க் பண்ண ஃபேக்கல்டிஸும் இதுல உங்களுக்கு டீச்சிங்ல இருக்க போறாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல இந்த கிராஷ் கோர்ஸ் நீங்க அட்டன் பண்ண முடியும். நவம்பர் 21 நாங்க ஆரம்பிக்க போறோம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறனால யோசிச்சுக்கோங்க. போர்டுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறனால இந்த கிராஷ் கோர்ஸையே உங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் போர்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் நாங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் ஈவினிங் 7 மணிக்கு மேல ஈச் டே 1.5 hours நடக்கும். ஃப்ரைடே 1.5 hours, சாட்டர்டே 1.5 hours, ஈவினிங் 7 மணிக்கு மேல நடத்துவோம். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஈச் கிளாஸ் 30 minutes. ஸோ 1.5 மணி நேரம் சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே, சண்டே மட்டும் 6 மணி நேரம் நடத்துவோம். ஸோ இது எதுவுமே உங்களோட போர்ட்ஸை பாதிக்காது. ஸோ இந்த கோச்சிங்ல சேர்றீங்கன்னா போர்டு எக்ஸாம்லேயே நீங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் ஃபுல் ஸ்ட்ரெச்சா நடத்தி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் சாம்பிள் டெஸ்ட் கொடுக்க போறோம். ஸோ தேவைப்படுறாங்க, மறக்காம கோச்சிங்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ டெமோ கிளாஸை பார்த்துட்டு வாங்க. மறக்காம JEE ஆஸ்பிரண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணட்டும். தொடர்ந்து ஜோஷா அண்ட் CSAT கவுன்சிலிங்காக வீடியோஸ் வரப்போது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், JEE Mains அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட்டு இந்த வெப்சைட் தான். நான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். JEEmain.nta.nic.in. உள்ளே வந்தோடனே இன்வைட்டிங் அப்ளிகேஷனுங்கிறது இருக்கும். அதுக்கு கீழே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் JEE Mains இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அஃபீஷியல் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பே பண்ணணும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இதுலிங்க ரொம்ப மிக முக்கியமாக என்னென்ன சிட்டிஸில் எக்ஸாம் நடக்குதுங்கிறதையும் பார்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை கட்டாயம் எல்லாரும் படித்து பாருங்கள். என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டு. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன டேட்ஸில் எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எப்பப்போ அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, செஷன் 2க்கு டேட்ஸ் என்னென்ன, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க பாருங்கள். ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் மேல் கேண்டிடேட்டுக்கு 1000, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 800. ரிசர்வேஷன்ஸ் இருக்கும்போது 100 அதுலேயும் கம்மி. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீ பேமெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இந்த வருஷம் இந்த புதுசாக கொண்டு வந்த கேப்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோகிராஃப் பற்றிலாம் தெரில. அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அண்ட் தென் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜை நீங்கள் எல்லாருமே சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ்லையும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். ஸோ 2 லாங்குவேஜும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 13 லாங்குவேஜில் JEE Mains டெஸ்ட்டை நடத்துகிறாங்க. ஸோ இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன சிட்டிஸில் எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படிங்கிறது. மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 41 சிட்டிஸில் நடத்துகிறாங்க. அந்த என்னென்ன சிட்டிஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கண்ட்ரி,
ஒரு வேளை அவுட் சைட் ஆஃப் இந்தியாவாக இருக்கீங்கனாலும் நீங்களும் அதை செக் பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷ் ஆர் தமிழ் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நான் இங்கிலீஷ்னு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து ப்ரொசீட் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊரில் இந்த சிட்டிஸ் இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 41 சிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? பாருங்கள். ஸோ அவங்க வந்து சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை இந்த மாதிரி 41 சிட்டிஸில் நடத்துகிறாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயினான ஊரில் போய் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ். இந்த பேஜில் தான் நம்ம இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆதார் கார்டில் நேம் மிஸ்டேக்கு, ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? அந்த பிரச்சனைகள்லாம் சால்வாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். ஸோ சிக்னேச்சர் ஃபைல் அப்படிங்கிறது நீங்கள் சைன் பண்ணுறீங்களே அந்த ஃபைல் வந்து 10 கேபிலேருந்து 100 கேபிக்கு உள்ளே இருக்கணும். அந்த உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு 50 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸ்கேனடு காப்பி ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப். இதுலிங்க ஆதார் கார்டை தவிரையும் வேறு ஐடென்டிட்டி ப்ரூஃபும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த நேம் இஷ்யூலாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் 8 to 13 கேரக்டர்ஸில் வச்சுருக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கிளிக் ஹியர் டு ப்ரொசீடை கொடுங்க. ஸோ அந்த கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். புரியுதுங்களா? இங்கேவே நீங்கள் நேம் கொடுக்குறீங்களா, இந்த நேமே 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? கொஞ்சம் கூட யோசிக்காமல் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கொடுங்க. ஃபாதர் நேம் மஸ்ட் பி சேம் ஆஸ் ரிட்டன் ஆன் த சர்டிஃபிகேட். 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஃபாதர் நேம் இருக்கணும். ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரிலாம் ஃபாதர் நேம் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதாவது அப்பா பேர் வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா மைக்கேல் ஜான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மைக்கேல் ஜான்னு தான் இருக்கணும். மைக்கேல் ஜேன்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஃபாதர் நேம் டி அப்படின்னா டி இன்ஷியலோட இருக்குன்னா இன்ஷியலோட கொடுங்க. மதர் நேம் எப்படி மார்க் ஷீட்டில் இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. இப்போது அவங்களோட நேம் ஆதார் கார்டில் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை தயவு செஞ்சு இங்கே கொண்டே வராதிங்க. ஆதார் கார்டை மறந்து விடுங்கள். சரிங்களா? ஜஸ்ட்டு 10th மார்க் ஷீட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தினேஷ் பிரபு ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிறது என்னோட நேம். நான் வந்து தினேஷ் பிரபு ஜேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்பாவோட பேர் வந்து ஜெகதீஸ்வரன் மட்டும்தான் இருக்கா, இல்லை அவருக்கும் அவங்க தாத்தாவோட பேரோட இருக்குன்னா மார்க் ஷீட்டில் இருக்கிறது கொடுத்து தான் ஆகணும். அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டை கொண்டு வராதிங்க. ஸோ மேலே கொடுத்துருக்கிறது அப்படியே கீழே கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ப்ராப்பராக கொடுங்க. இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவீங்க. நேமு மட்டும் ஆதார் கார்டை கையிலே எடுக்கக்கூடாது. 10th மார்க் ஷீட்டை மட்டும்தான் வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணணும். நான் பின்னாடி சொல்கிறேன். ஆதார் கார்டில் மிஸ்டேக்காக இருக்குன்னா ஆதார் கார்டை தான் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஓகே. உங்களோட அட்ரஸுங்க ப்ராப்பராக எல்லாமே கொடுத்துருங்க. இந்த அட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ப்ரெசென்ட் அட்ரஸ். இது வந்து ப்ரூஃப் எல்லாம் நமக்கு அட்ரஸ்க்கு கேட்குறது கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பையன் வந்து சைத்தன்யா ஸ்கூலில் படிக்கிறான், அந்த ஸ்கூலில் படிக்கிறான், இந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ எந்த ஸ்கூலில் வேணால் படிக்கட்டும், எந்த ஸ்டேட்டில் வேணால் படிக்கட்டும், பையனோட அட்ரஸை தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அதை மட்டும் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு அட்ரஸ்க்கெல்லாம் எந்த ஒரு போஸ்ட்டும் அனுப்ப போகிறது இல்லைல்ல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெசென்ட் அட்ரஸ் இப்போ எங்கே இருக்கீங்க. அதுக்கு அடுத்து வந்து பர்மனெண்ட் அட்ரஸ், அதாவது சொந்த வீடு, சொந்த ஊர். எப்பவுமே நாங்கள் வந்து இப்போ வேலைக்காக இங்கே வந்திருக்கோம், ஒரு 2 வருஷம் கழிச்சு அங்கே போயிடுவோம், 3 வருஷம் கழிச்சு அங்கே போயிடுவோம், அந்த மாதிரி இருக்கும்போது கொடுக்கலாம். இல்லைங்க, இங்கே தான் எப்பவுமே நாங்கள் பூர்வீகத்தை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் 2 ஒரே அட்ரஸ். முடிச்சுட்டு பாஸ்வேர்டுங்க, பாஸ்வேர்டு எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அது முடிச்சுட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. இங்கே வந்தால் உடனே செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. பாருங்கள் எல்லா டீட்டெயிலும் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டீட்டெயில்ஸை மாற்ற முடியாது. ஓகேவா? எல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து வெரிஃபிகேஷன்ஸ்க்கான செக்லிஸ்ட் நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறத கொடுத்துட்டு டிக்ளரேஷன் பண்ணணும். எல்லாமே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரீன்னு கொடுத்துருங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போது கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி டு வெரிஃபை மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் கையில் வச்சுருக்கணும், இமெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கணும். இப்போ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி கரெக்டாக பார்த்து கொடுங்க. இது எங்களோட ஆஃபீஸ் நம்பரு, அதனால் நாங்கள் கொடுத்துட்டோம், இல்லைனா அதை ஹைட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து ப்ராப்பராக அந்த ஓடிபி பார்த்து இதில் கொடுத்துட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக வரும். சரிங்களா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம அடுத்த பேஜுக்குள்ளே வந்தாச்சு. அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பேஜ். இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஃபீ பேமெண்ட்டு, அப்ளிகேஷன் ஃபார்ம் வியூ எல்லாமே இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போது மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணியாச்சு. வெரிஃபை இமெயில் ஐடின்னு கிளிக் பண்ணி இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்படி கொடுத்தோடனே கேப்சா கேட்கும். அந்த கேப்சா இங்கே இருக்கிறது அப்படியே நம்ம போட்டுட்டு சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி கொடுத்துடணும். இமெயில் ஐடி கட்டாயம் வெரிஃபை பண்ணணும். இப்போ இல்லைனாலும் ஒரு ஸ்டேஜில் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதனால் நான் இப்போவே வெரிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களுமே பண்ணி வச்சுக்கோங்க.
இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, மெயில் வந்திருக்கும், அதில் இருக்க ஓடிபி கரெக்டாக பார்த்து வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். ஸோ இப்போது உங்கள் கையில் இருக்க வேண்டியது 10th மார்க் ஷீட் மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட் என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட், சென்ட்ரல் லிஸ்ட்டில் வாங்கின கேட்டகரி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. 3வதாக ஃபோட்டோகிராஃப் வேணும், ஸ்டூடெண்ட்டு ஸ்பாட்டில் இருக்கணும். சரிங்களா? இதுதான் இதில் மேண்டட்ரியாக நான் சொல்ல வேண்டியது. ஓகே, இதில் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்முங்கிறத இந்த ப்ளூ கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டையும் தனிப்பட்ட முறையில் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். சரிங்களா? மெயிலையும் வந்திருக்கும், இருந்தாலும் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணோடனே மொத்தம் 11 ப்ராசஸ் இருக்குது. 12வதாக நம்ம ஃபைனல் சப்மிட்டை கொடுக்க போகிறோம். பர்சனல் டீட்டெயிலு, டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ், ஐடென்டிட்டி, ரெஜிஸ்டர், அப்பார் ஐடிக்கெல்லாம் இருந்தால் போல இல்லைனா விட்டுறலாம். அதெல்லாம் சொல்கிறேன் நான். எந்த சிட்டியில் எழுத போகிறோம், குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் டீட்டெயில், எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில், கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃபி தான் புதுசு. சரிங்களா? அப்புறம் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். இப்போ இதில் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸுங்க. ஸோ இதில் இந்தியனா இல்லை அதர் கண்ட்ரியா, அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டில் வரீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் வரீங்க, என்ன கேட்டகரி. நான் இங்கே ஜென்ரல் கேட்டகரி கொடுக்குறேன். நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்னால் இடபிள்யூஎஸை கொடுங்க. ஜென்ரலில் இல்லை ஓபிசி என்சிஎல்னால் ஓபிசி என்சிஎல் கொடுங்க. வெறும் ஸ்டேட்டில் வாங்கின ஓபிசி சர்டிஃபிகேட் பத்தாது, சென்ட்ரல் லிஸ்ட்டில் வாங்கின ஓபிசி வேணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் who are not in ஓபிசி என்சிஎல் சென்ட்ரல் லிஸ்ட்டு must be choose ஜென்ரல். புரிஞ்சுக்கோங்க, ஓபிசி என்சிஎல் இல்லை, வெறும் ஓபிசினா நீங்கள் ஜென்ரல் தான். தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க. ஓபிசி என்சிஎல் சென்ட்ரல்லேருந்து கொடுக்கப்பட்டது இருந்தால் மட்டும் ஓபிசி என்சிஎல். ஜென்ரலில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இடபிள்யூஎஸ் கொடுக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரலில் கொடுங்க, ரிசர்வேஷன் எதுவும் வராது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மார்க் எடுத்தால் தான் சீட் கிடைக்கும். அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது கொடுத்துருங்க. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் எதுவும் கேட்குறதில்ல. ஸோ ப்ராப்பராக என்ன இன்கம் அதை கொடுத்துருங்க. எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நான் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம கோச்சிங்கில் நிறைய பேர் படிக்கிறீங்களா, ஸோ அதனால் ஆன்லைன் கோச்சிங்கு. மீடியம் ஆஃப் ஸ்கூல் இங்கிலீஷ். ஓகேங்களா? கேப்சா கொடுத்துடணும். ஒவ்வொன்றுக்குமே நம்ம கேப்சா கொடுத்து தான் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போகிறோம். ஸோ அதனால் தெளிவாக கேப்சாலாம் பார்த்து கொடுங்க. ஓகே, எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். இது டிசபிலிட்டி. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. நான் டிசபிலிட்டி இல்லை, எஸ்ன்னு கொடுத்தா இந்த மாதிரி கேட்கும், நோன்னு கொடுத்துருங்க. நோ இருந்தால் நோ, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஓகே, நான் நோன்னு கொடுத்துறேன். நோன்னு கொடுத்துட்டா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்து கேப்சா கொடுக்கணும். கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸை இவங்க கேட்குறாங்க. ஸோ சார் அது என்ன ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஐடென்டிட்டின்னு வரும்போது இங்கே பாருங்கள், நீங்கள் ஆதார்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைனா உங்களோட பேன் கார்டும் கொடுக்கலாம். ஆதார் கார்டில் டீட்டெயில்ஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பேன் கார்டை கொடுங்க. நான் பேன் கார்டை கொடுத்தும் போட்டு பார்த்தேன், ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ஆதார் கார்டுனா தான் உங்களுக்கு இஷ்யூஸ் அதிகம். நான் இங்கே ஆதார்னு போட்டிருக்கேன், ஆதாரில் டேட்டாலாம் ப்ராப்பராக இருக்குன்னா ஆதாரை கொடுத்துருங்க. இல்லை சார் ஆதார் இல்லை, ஆதார் மாற்றவே முடியாது, பையன் எங்கேயோ இருக்கான், அவனை ஹாஸ்டல்லேருந்து எப்படி கூட்டிகிட்டு வருதுன்னா பேன் கார்டை யூஸ் பண்ணுங்கள். பேன் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸு உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ஒரே மாதிரி இருந்தால் போதும். புரியுதுங்களா? அந்த பேன் கார்டை நீங்கள் எக்ஸாம் சென்டர் கொண்டுட்டு போகணும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க பாருங்களேன், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆதார் கார்டு கொடுத்து டேட்டாஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃபை அப்லோட் பண்ண தேவையில்லைங்க. அப்படி அது இல்லைன்னா டிஜிலாக்கரோ பேன் கார்டோ கொடுக்குறீங்கன்னா அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ கிளியராக அடுத்த ப்ராசஸ் வந்தாச்சு. அப்பார் ஐடி. அப்பார் ஐடி இருந்தால் அப்பார் ஐடி கொடுங்க, எஸ்ன்னு கொடுங்க. இல்லை சார் எங்கிட்ட அப்பார் ஐடி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், நோன்னு கொடுத்தே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எஸ்ன்னு கொடுத்தோம்னா அப்பார் ஐடி கேட்குது, அப்பார் ஐடி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. நம்ம அந்த ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமான்னு பாருங்கள், வச்சுருந்தா அதை கொடுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பேக் அப்பார் ஐடிக்கு நோ கொடுத்து சப்மிட் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அடுத்த ப்ராசஸ் போகுது. இப்போ பேப்பர் 1 நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் 1 கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் ஒரு வேளை பேப்பர் 2 எழுதணும், பேப்பர் 2Bயும் எழுதணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் மீடியம் தமிழ்னு கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் தமிழ்லேயே கொடுங்க. அப்போ தான் இங்கிலீஷ்லேயும் வரும் தமிழ்லேயும் வரும். தமிழ் லாங்குவேஜை கொடுக்குறது ரொம்ப நல்லது. அப்போ தான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் லாங்குவேஜுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? எக்ஸாம் சிட்டி நான் கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரி 4 சிட்டிஸு எனக்கு பக்கமாக இருக்கிறது கொடுத்துக்கிறேன். நீங்களுமே உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போது ஃபாதர் அண்டு மதரோட ஆக்குபேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது நான் ரெண்டுமே இல்லிட்ரேட்னு கொடுத்துருக்கேன். உங்கள் அப்பா அம்மா ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேட்டா இல்லை டிகிரியா அப்படிங்கிறது கொடுங்க. இதில்
அவங்க 10th முடிச்சிருந்தா மெட்ரிகுலேட்டு, இது வேலை டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா கிராஜுவேட்டு, பிஜி பண்ணியிருந்தாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டு, பிஹெச்டி முடிச்சிருந்தா டாக்டரேட்டு, அப்படி இல்லைனா அதர்ஸ் கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? படிக்கவே இல்லைனா இல்லிட்ரேட். நான் இல்லிட்ரேட்னு படிக்கவே இல்லைங்கிறேன். 10th கீழே இருந்தாலும் இல்லிட்ரேட் தான், 9வது படிச்சிருந்தாலும் இல்லிட்ரேட் தான். புரியுதுங்களா? 10th தாண்டி இருந்தால் மட்டும் மெட்ரிகுலேட்னு கொடுக்கலாம். கேப்சா போட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்த பேஜுக்கு போயிடுது. ஸோ இந்த அடுத்த பேஜில் வந்து பார்த்தோம்னா 10th ஸ்கூல் டீட்டெயில்ஸு, 12th ஸ்கூல் டீட்டெயில்ஸ், இதுதான் உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பாஸ்டுன்னு கொடுங்க, அதுக்கடுத்து எந்த வருஷம் பாஸ்டுன்னு கொடுங்க. இதெல்லாமே நான் வந்து சும்மா டம்மியாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், ரூரலா அர்பனா, ரூரல்னா வில்லேஜ், அர்பன்னா சிட்டிக்குள்ளே இருக்கா ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி. என்ன ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா அப்படிங்கிறது எல்லாமே கொடுங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் தமிழ்நாடுங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுங்க, மற்ற ஸ்டேட் வேறு கொடுங்க. ஒருவேளை கர்நாடகாலையும் படிச்சிருக்கலாம், ஆந்திராலையும் படிச்சிருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட், அந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. புரியுதுங்களா? நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸ்கூலோட போர்டு தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் மகாராஷ்டிரானா மகாராஷ்டிரா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ரிசல்ட் மோடு நமக்கு பர்சன்டேஜாக கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜுங்கிறப்போ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, 500 மார்க்குக்கு எல்லாருமே 10th எழுதிருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படிங்கிறது கொடுக்கணும். அண்ட் தென் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிக்குது. என்ரோல்மெண்ட் நம்பர் ஆர் ரோல் நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மார்க் ஷீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் என்ரோல்மெண்ட் நம்பர், ரோல் நம்பர். அதையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு ஸ்கூலோட அட்ரஸ் கொடுங்க. அண்ட் தென் ஸ்கூல் ஆர் காலேஜ் அட்ரஸ் பின்கோட் அதையுமே நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? இது முடிச்சதுக்கப்புறமா 12th ஆர் ஈக்குவலண்ட், நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி படித்து முடிச்சிருப்பீங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தா பாஸ்ட் கொடுக்கணும். இந்த வருஷம் படிக்க போகிறவங்க அப்பியர்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து உங்களுக்கு படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். டிப்ளமோ முடிச்சுட்டு வரவங்களும் வருவாங்க இல்லையா, ஸோ அதனால் அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டானது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா சீனியர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் 10+2 சிஸ்டம் இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் போர்ட்ஸ் எல்லாருமே கொடுக்கணும். சரிங்களா? அதை ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சிபிஎஸ்சியும் அதையே கொடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களோட ஸ்கூலோட பிளேஸ் ரூரலாக 12th 10th 12th ஒரே ஸ்கூல்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. வேறு வேறு ஸ்கூலாக இருந்த பட்சம் மாற்றி கொடுக்கணும். அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருங்க. ரிசல்ட் மோடுன்னு அவங்களே வந்து அதை என்ன சொல்கிறது டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ரீசன் நீங்கள் இன்னும் 12th எழுதுனா அவங்களுக்கும் தெரியும். சரிங்களா? இந்த 12th என்ன போர்டு அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த 12th ஸ்கூலோட டீட்டெயில்ஸு, அவங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர், ரோல் நம்பர் இதெல்லாம் டம்மியாக கொடுக்குறேங்க. நீங்கள் உங்களோட ரோல் நம்பர் என்ன, என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன ஸ்கூலில் கேட்டு கொடுங்க. சார் இன்னும் கொடுக்கல சார்னா எப்போ வரும்னு கேளுங்க. கட்டாயம் நவம்பர் மாதம் வந்துடும். சரிங்களா? கரெக்டாக கேட்டு கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கேப்சாவை போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ இதோட அவங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் முடிஞ்சுது. மறுபடியும் சொல்கிறேன், 10th மார்க் ஷீட்டை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு இல்லைனாலும் வேறு ஐடி ப்ரூஃபை வச்சு கூட நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் பேன் கார்டை வச்சு அப்ளை பண்ணாலும் ஃபைனல் ப்ராசஸ் வரைக்கும் போகுது. ஸோ ஆதார் கார்டு வச்சு பண்ணுறது ரொம்ப சேஃபும் கூட. ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் ட்வின்னான்னு கேட்குறாங்க, எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் பர்த்து, எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க, எந்த ஸ்டேட்டில் பிறந்தீங்க அப்படிங்கலாம் கொடுத்துட்டு, இதெல்லாம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தான், அவங்க சேஃப்டிக்காக வாங்குறாங்க. கேப்சாவை கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் வந்து எடுக்கலை அப்படின்னா நாங்கள் எந்த நம்பருக்கு கூப்பிட்றது, எந்த மெயில் ஐடிக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புறதுங்கிறதுக்காக தான். ஸோ இதுவும் நீங்கள் கையில் வச்சுக்கணும். மேக்ஸிமம் அப்பாவோடது அம்மாவோடது நீங்கள் கொடுத்துருங்க. ஸ்டூடெண்ட்டோடது ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா ஆல்டர்னேட் நம்பர் அண்ட் ஆல்டர்னேட் இமெயில் ஐடி, அதுக்கும் ஓடிபி அனுப்பி வெரிஃபை பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃபி, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு இடத்துல தான் நிறைய பேர் டவுட்டாக பண்ணுறீங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த டைம். ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஸ்பாட்டில் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஒன்றா நீங்கள் லேப்டாப்பில் பண்ணலாம், வெப்கேம் இருந்துன்னா. வெப்கேமே இல்லை சார் எங்கள் பிசி இல்லைனா நீங்கள் பக்கத்தில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் மொபைல் ஃபோனில் வெப்கேம் ஓப்பன் ஆகுது, அதில் கேப்சர் பண்ணால் இதில் வந்துடுது. ஸோ நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் வெப்கேமில். ஸோ அப்லோடு ஃபோட்டோகிராஃப் கொடுக்குறேன், அப்லோடு ஆகுது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்தது இதுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கேட்குது. நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடில் போயிடுதுங்க. டாக்குமெண்ட் அப்லோட்லேயும் நீங்கள் வந்து ஃபோட்டோ கொடுக்கணுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கிளாரிட்டியான ஃபோட்டோ கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் கொடுக்கணும், 10th மார்க் ஷீட் கொடுக்கணும், ஐடென்டிட்டி ப்ரூஃப். இந்த ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்துருந்தீங்கன்னா வந்திருக்காது. நான் பேன் கார்டை கொடுத்து போட்டிருக்கேன், அதனால் எனக்கு வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்குது. புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்தியன் பாஸ்போர்ட் கொடுத்துருந்தாலும் எனக்கு கேட்கும், டிஜிலாக்கர் கொடுத்துருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துருந்தா கேட்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
நீங்கள் எல்லா செக் பாக்ஸும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். நான் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் கம்யூனிட்டி கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருக்கீங்க, ஜென்ரல் அல்லாத ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அதுவும் கொடுக்கணும். எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகே, இதோட அப்ளிகேஷன் ஃபைனலாக சப்மிட் ஆயாச்சு. இப்போது உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸை பே எக்ஸாமினேஷன் ஃபீ இருக்கு இல்லையா, அதை பே பண்ணிட்டீங்கன்னா ஜேஇ அப்ளிகேஷன் 2026 முடிஞ்சுதுங்க. செகண்ட் செஷனுக்கு ஓப்பன் ஆகும்போது ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரிமைனிங் ஃபீஸை செகண்ட் செஷனுக்கு பே பண்ணால் போதும். ஸோ இதுக்கு 1000 rupees. நான் ஜென்ரல் மேல் கேண்டிடேட்டுங்கிறனால 1000. நீங்கள் ஜென்ரலில் சொல்ல போனோம்னா ஓபிசி என்சிஎல்லாக இருந்தாலோ இல்லை ஜென்ரல் இடபிள்யூஎஸாக இருந்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸுங்கிறது டிஃபர் ஆகும். கேட்டகரி சர்டிஃபிகேட் நேஷனல் லெவலில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஆதார் கார்டில் டீட்டெயில்ஸை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோன். ஆதார் கார்டு வைக்கிறீங்கன்னா ஆதார் கார்டில் ஃபோட்டோ அப்டேட் ஆகிருக்கணும். ஒருவேளை பேன் கார்டு கொடுக்குறீங்கன்னா பேன் கார்டில் ஃபோட்டோ அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ அதே சமயம் நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் கொடுக்குறீங்கன்னா இமீடியட்டாக ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. நான் ஆதார் கார்டு தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? அப்பா பேரும் அம்மா பேரும் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற தான் இவங்க கொடுக்க சொல்கிறாங்க. எனிவேஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிட்டோம். என்ன போர்டில் படித்தாலும் பரவாயில்ல, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி குவாலிட்டியாக தெளிவான வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரப்போது. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 60,000 ஃபீஸ் இருக்கிற கிராஷ் கோர்ஸ் இப்போ ஜாயின் பண்ணும்போது 34,999க்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா? 370 hours ஆஃப் லைவ் கிளாஸஸ் வித் ஆட்டோ ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி. நீங்கள் மறுபடியும் அதை திருப்பி போட்டு படிச்சுக்க முடியும். எனிவேஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off, yours Dinesh Prabhu. Thanks for watching. Have a good day and take care. Bye.